ஆஷூரா நோன்பை பற்றிய ஒரு கேள்வி அல்லது ஒரு விமர்சனம், அதற்காண்டி உள்ள தெளிவு விடை என்பதாக நாம் வைத்துக்கொள்ளலாம். முஹர்ரம் 10வது அன்னைக்கு நோன்பு வைக்கணும். வைக்கக்கூடிய நேரத்தில் அது ஒற்றைக்கு வைக்காமல் அது இரட்டையாக ஆக்கிடணும். அதாவது பிறை 9 கூட சேர்த்து வைக்கணும் என்பதாக சஹீஹ் முஸ்லிமினுடைய ஹதீஸ் பார்ப்போம். ஒருத்தருக்கு பிறை 9 வைக்க முடியாத நிலை, எனவே அவர் 10உடன் சேர்த்து பிறை 11 சேர்த்து வைக்கலாமா கூடாதா என்பதாக ஒரு கேள்வி. நாம் பதில் சொல்லுவோம், அவ்வாறு வைக்கலாம், அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை வைக்கக்கூடாது, 11 வைக்கக்கூடாது. காரணம் 11க்காண்டி வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமாக உள்ளது. எனவே 10ம் 11ம் நோன்பு வைக்கக்கூடாது, 11ங்கிறது மக்ரூஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தடை செய்யப்பட்டது, பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் சொல்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிறை 11 வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள்கிட்ட பலமான ஹதீஸ் இருக்குது, அசைக்க முடியாத ஹதீஸ் இருக்குது. பல ஹதீஸ்கள் உண்டு. உதாரணத்துக்காண்டி 1-2 ஹதீஸ் மட்டும். உதாரணமாக நபிசாசன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஹதீஸ், அஃலலு ஸியாமி பஅத ரமலான, ரமலானுக்கு பிறகு நோன்பு வைப்பதற்காக வேண்டி மிக மிக ஒரு சிறந்த நாட்கள் உண்டு என்று சொன்னால் அது ஷஹருல்லாஹில் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புங்கிறது சிறப்புக்குரியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதத்தில் வைக்கக்கூடிய எல்லா நோன்பு சிறப்புக்குரியதான். காரணம் எங்கேயுமே இந்த பிறை 11 தவிர்த்துக்கங்கள்லாம் சொல்லவே இல்லை. எனவே பிறை 1 முதல் கடைசி வரைக்கும் வைக்கக்கூடிய நாட்கள் அத்தனையுமே சிறப்புக்குரியதான், வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இது ஒரு ஆதாரம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10 மட்டும் தான் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. 9ம் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காண்டி உள்ள காரணம், அந்த வேதக்காரர்களுக்கு மாற்றமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அவங்க 10 வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நாமளும் அதை மாதிரி 10 மட்டும் வச்சுருந்து அவங்களோட ஒத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக விசுவாசிகள் மாற்றம் செய்யணும்னு விரும்பினாங்க. இபாதத்தில் கூட அவங்க மாற்றம் செய்ய விரும்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம சர்வ சாதாரணமாக அடுத்தவங்களை மாதிரி நம்ம பின்பற்றி போயிட்டுருக்கோம், இஸ்லாத்தெல்லாம் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹயர் அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழியை காட்டணும். ஆக மொத்தத்தில் 9ஆம் நாள் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இது ஆஷூரா நோன்பு மட்டுமல்ல, பல இடங்களில் நபிசாசன் சொல்லுவாங்க, ஹாலிஃபுல் யஹூத, வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, யகூதிகளுக்கு மாற்றமாக செயல்படுங்க என்று சொல்லக்கூடிய ஹதீஸு பலமானது தான். பல சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். எனவே அவங்க 10 மட்டும் வைக்கிறாங்களா, நான் அதோடு சேர்த்து 11 வைக்கிறேன் என்பதாக இந்த ஹதீஸு கூட அதுக்கு ஆதாரமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க எதை காட்டுறாங்களோ அது பலகீனம் என்பதாக அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வருது. அதில் பார்ப்போம், சூமு கபலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், இந்த பிறை 10க்கு முந்தி ஒரு நாள் வைங்க அல்லது பிந்தி ஒரு நாளை வைங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுவாங்க. இந்த ஹதீஸு பலகீனம் தான். காரணம் அதில் ஒருத்தர் இப்னு அபி லைலான்னு வர்றாரு, அதாவது முஹம்மது இப்னு அபி லைலா என்பதாக ஒருத்தர் வர்றாரு. அவர் செய்யுல் ஹிஃப்து, அவர் மனன சக்தி குறைவானவர் என்பதாக அவரை பற்றி விமர்சனம் உண்டு. எனவே அது பலகீனம்தான். நாம் இது ஆதாரமாட்டை காட்டலையே, இருந்தாலும் கூட நாம் மேலே சொன்ன அந்த 2 வலுவான ஆதாரத்துடன் இதை துணையாக வைத்து கொள்ள முடியும். காரணம் அவர் மேல் வைக்கப்பட்ட விமர்சனம் மனன சக்தி குறைவு என்பது மட்டும்தானே தவிர புனைந்து கூறக்கூடியவர், இட்டு கட்டக்கூடியவர் என்ற ஒரு பெரிய மாபெரும் ஒரு தவறு அவர் மேலே இல்லை. எனவே இது துணையாக வைத்து கொள்ளலாம். சுருக்கத்தில் 9ம் 10 நம்ம நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது. ஒருத்தர் 9 வைப்பதற்காண்டி வாய்ப்புகள் அமையவில்லை என்று சொன்னால் 10, 11 சேர்த்து வைப்பதற்கு தாராளமாக அனுமதி உண்டு என்பதை நாம் மேலே சொன்ன ஹதீஸ்கள் மூலமாக அறிந்து கொள்கின்றோம்.